வணக்கம் சுஹൃத்துக்களே, இது நம்ம கேரளா சீரிஸ் பாகம் 8 வெற்றிகரமா ஒரு வாரத்தை முடிச்சிட்டோம். காலைல எழுந்திரிச்சு எப்பவும் போல நம்ம கடமைகள்லாம் முடிச்சுட்டு ஓட்ஸும் முட்டைகளையும் போட்டு சாப்பிட்டாச்சு. நண்பர்களே, இன்னைக்கு காலை சாப்பாடு உப்புமாவாமா. தம்பி கிட்ட ஒரு சின்ன பழக்கம் ஒண்ணு இருக்குது, உப்புமாவுக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிடுறது. இங்க யாருக்கெல்லாம் அப்படி ஒரு வெரைட்டி பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் சட்டு போட்டு குளிச்சுட்டு காலையில வேற வெளியே போக வேலை இருந்துச்சா, அப்படியே பாட்டி கூப்பிட்டு அப்படியே நம்ம 4 சக்கர வாகனத்தையும் தூக்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி போகும்போது தான் பார்த்துருந்தேன், வானிலை ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. மழை எல்லாம் பெஞ்சு முடிச்சுட்டு சூரிய லைட்டா எட்டி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே மெல்ல மெல்ல வெளியே போயிட்டு வேலைப்பாடுகள் எல்லாம் சீக்கிரம் முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, இந்தாடா சோயா சங்கு, இதை வச்சுக்க, இது நீயே பண்ணிக்க அப்படின்னு பாட்டி என்கிட்ட சொன்னா. சரி, நமக்கு தானே ப்ரோட்டீன் வேணும், நம்ம தானே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே டக்கு 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 டக்குன்னு ரெண்டா பிரிச்சு நமக்கு தெரிஞ்ச ரெசிபியில ஒண்ணு செஞ்சோங்க. அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, லிங்கம்னு ஒரு சீரிஸ் இருக்கு, அதை பாடுறா அப்படின்னு. அதை போட்டுருவோம் சொல்லிட்டு சாப்பிட்டு ஒரு 2 எபிசோட் பார்த்தேங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சீக்கிரம் சீசன் 1 முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அப்படியே கொழுக்கட்டையை சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேங்க. கொழுக்கட்டையை சாப்பிட்டு ஜிம்முக்கு போறவன் முதல் ஆளா நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் காட் திங்ஸ் அப்படின்னு விட்டுற வேண்டியதான். இன்னைக்கு காலுக்கான பயிற்சி, அதுல ஒரு 4 எக்ஸசைஸ் மட்டும் கிரிட்டு போட்டு தந்தேன். போக போக பேஸ்மெண்ட் ஷிவரிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் நண்பர்களே.